அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் கூட திமுக அரசு செயல்படுத்தாமல் குரட்டை விட்டு உறங்குவதாகவும் அதனை பாமக தட்டி எழுப்பி வருகிறது என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அளிக்கப்பட்ட அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று விளக்கம் கேட்டு YNGC நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. அதேபோல் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைப்பதற்கான அரசாணையை பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் இதனை கூறியுள்ளார். மேலும் கிராமங்களில் செயல்படாத சண்டி மாடுகளை ஒதுக்கி வைப்பதை போல் திராவிட மாடல் அரசுக்கும் வரும் தேர்தலில் மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.